ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் 96ஆம் சங்கீதத்திலிருந்து 100ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதங்களில் எல்லாம் துதிக்கிறதை பற்றி, தேவனை ஆராதிக்கிறதை பற்றியதான காரியங்களை சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் காண முடியும். 96ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை பாடி அவரை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் நம்மை ஏற்படுத்தினதே அவரை துதிக்கும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை மற்றவர்களிடத்திலே சொல்லுவதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த காரியங்களை தான் இந்த முதல் 3 வசனங்கள் விளக்கி காட்டுகிறது. ஏன் அப்படி செய்ய வேண்டும்? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவராக இருக்கிறார். இந்த பூமியிலே தெய்வங்கள் என்று சொல்லி ஜனங்கள் வணங்கி கொண்டு வருகிறார்கள். அவைகள் யாவும் விக்கிரகங்கள் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய ஆண்டவரோ நாம் காண்கிற யாவற்றையும் உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அவர் வல்லமும் மகத்துவமும் படைத்த தேவன். அதனால் நாம் கர்த்தருக்கு மகிமையை, கனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு மாத்திரமே அதை செலுத்த வேண்டும் என்று சங்கீதக்காரன் அழுத்தமாக கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவரை நாம் கனப்படுத்துகிற விதமாக காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது நம்மிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அப்போ நாம் ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர், அவர் அரசாளுகிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு உறுதிப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று பார்க்கிறோம். அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அது மாத்திரமல்ல, தேவனை பற்றியதான சாட்சியை சுவிசேஷமாக ஜனங்களிடத்திலே அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர் வருகிறார், நாம் யாவரையும் சேர்த்து கொள்ள வருகிறார். நாம் காணப்படுவதோடு மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 97ஆம் சங்கீதம் தொடர்ந்து கர்த்தருடைய ராஜரீகத்தை அது உணர்த்துகிறதாக இருக்கிறது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று நாம் பார்க்கிறோம். அக்னி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரம் எங்கும் பிரகாசமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று என்று வேதம் கூறுகிறது. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. அதே சமயத்திலே சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பின்பற்றி அவற்றின் மேல் பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். நீங்கள் எல்லோரும் கர்த்தரையே தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதை கேட்டு சீயோன் மகிழ்வதாக. இந்த நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவர் பூமி அனைத்திலும் உயர்ந்தவர், உன்னதமானவர். அவர் ஒருவரே தேவன். ஆண்டவரிலே நாம் அன்பு கூறும் பொழுது நாம் தீமையை வெறுத்துவிட வேண்டும். அவருடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிற தேவன் துன்மார்க்கரின் கைக்கும் தீமைக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். நீதிமானுக்காக நித்திய வெளிச்சம் உண்டாக இருக்கிறது. மகிழ்ச்சி செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. நம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாட வேண்டும் என்று பார்க்கிறோம். 98ஆம் சங்கீதம் மறுபடியுமாக கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் வலது கரம், அவருடைய பரிசுத்த புயம் ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்று கர்த்தருடைய மகத்துவத்தை கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணி இருக்கிறார். அதனாலே பூமியின் குடிகளே, நீங்கள் யாவரும் தேவனுக்கு முன்பாக ஆனந்தமாய் முழக்கமிடுங்கள், ஆர்ப்பரியுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே சுரமண்டலத்தாலே நாம் அவரை துதிக்க வேண்டும், பூரிக்கைகளினாலே அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், சமுத்திரம், அதன் நிறைவு, நாடும் அதில் உள்ள யாவும், பூச்சக்கரமும் அதன் குடிகளும்,
முழங்கட்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசி வசனத்திலே அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று பார்க்கிறோம். மறுபடியுமாக இந்த 3 சங்கீதங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்பதோடு மாத்திரமல்லாமல் அவர் நீதி உள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்க்க வருகிறார், நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். 99ஆம் சங்கீதமும் கூட கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன் அதனாலே பூமியை அசைய பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சீயோனிலே பெரியவர், எல்லா ஜனங்களுக்கும் மேலாக உயர்ந்த தேவனாக இருக்கிறார். மகத்துவமும் பயங்கரமும் அவர் நாமத்தின் ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனை நாம் உயர்த்தி அவர் பாதபடியிலே பணிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவரும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது. மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார், அவர்களுடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டு நடந்தார்கள். ஆகவே நாமும் கூட தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். கடைசி வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 100ஆம் சங்கீதமும் கூட நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீதம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாய் இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. அதனாலே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நாம் பிரவேசிக்க வேண்டும். அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த பார்த்ததான பகுதிகளிலே தேவனை ஆராதிப்பதின் முக்கியத்துவம் மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் உற்சாகமாக ஆராதிக்க வேண்டும், கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆனந்த சத்தத்தோடு நாம் சங்கீதங்களை பாட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நாம் கைகளை மடக்கிற வண்ணமாக, வாய்களை திறவாத வண்ணமாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் மனதளவிலே நாம் கனெக்ட் பண்ண போதும் என்று சொல்லி நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, நம் சபையிலே ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது வாய்களை திறந்து நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்கும் பொழுது ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார் என்று சொல்லி இந்த 5 சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி ஆராதிக்க பழகி கொள்ளுவோம், ஆண்டவர் அதிலே பிரியப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.